தவக்காலம் முதல் வாரம் சனிக்கிழமை. முதலாம் வாசகம் இணைச்சட்ட நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதிகாரம் 26, வசனங்கள் 16 தொடக்கம் 19 வரை. மோயிசன் மக்களை நோக்கி கூறியதாவது: இந்த முறைமைகளையும் நியமங்களையும் நீ நிறைவேற்றுமாறு உன் கடவுளாகிய ஆண்டவர் இன்று உனக்கு கட்டளையிட்டுள்ளார். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவற்றை நிறைவேற்றுவதில் கருத்தாய் ஆண்டவரே உன் கடவுளாய் ஏற்பதாகவும் உனக்கு கடவுளாக இருப்பார் என்றும் அவருடைய வழிகளில் நடப்பதாகவும் அவருடைய நியமங்களையும் கட்டளைகளையும் முறைமைகளையும் கடைபிடிப்பதாகவும் அவர் குரலுக்கு செவி கொடுப்பதாகவும் என்று நீ அவருக்கு வாக்களித்துள்ளாய். நீ அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதில் கருத்தாயிருந்தால் அவர் கூறியபடியே நீ அவருக்கு சொந்தமான மக்களினுமாய் இருப்பாய் என்றும் அவர் உருவாக்கிய எல்லா மக்களினங்களிலும் புகழிலும் பெயரிலும் மாட்சியிலும் உன்னையே உயர்த்துவார் என்றும் அதனால் உன் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினமாய் நீ இருப்பாய் என்றும் ஆண்டவர் உனக்கு வாக்களித்துள்ளார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்கள் பதில்: ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். முழு மனத்தோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரும் நியமங்களை தந்தீர், அவற்றை நாங்கள் முழுமையாய் கடைபிடிக்க வேண்டும் என்று உம்முடைய விதிமுறைகளை நான் கடைபிடிக்க என் நடத்தை உறுதியுள்ளதாயிருந்தால் எவ்வளவோ நலம். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். உம் நீதி நெறிகளை நான் கற்றுக்கொண்டு நேரிய உள்ளத்தோடு உம்மை புகழ்வேன். உம் விதிமுறைகளை நான் கடைபிடிப்பேன். என்னை ஒருபோதும் கைவிட்டு விடாதேயும். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியதாவது: உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூர்வாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கின்றேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழச் செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்யச் செய்கின்றார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடம் நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கு மேலாக செய்து விடுவது என்ன? பிற இனத்தவரும் இவ்வாறே செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். புனித பிரான்சிஸ்கு அசிசியாரும் அவரோடு வாழ்ந்த சகோதரர் லியோ என்பவரும் ஒரு முறை பேசிக் கொண்டிருந்தனர்.
அப்போது சகோதரர் லியோ, ஒரு மனிதர் எப்பொழுது நிறைவான மகிழ்ச்சி அனுபவிக்க முடியும் என்று கேட்டார். அதற்கு பிரான்சிஸ்கு அசிசியார், நாம் புனிதத்தில் நிறைவடைந்து பல்வேறுபட்ட புதுமைகளை செய்யக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர்களாக இருந்தாலும் நாம் நிறைவான மகிழ்ச்சி அனுபவிக்க முடியாது என்றார். சகோதரர் லியோ, அப்படியா? அப்படி என்றால் நிறை மகிழ்ச்சி நமக்கு எப்பொழுதுதான் கிடைக்கும் என்று கேட்க அசிசியார், நாம் பறவைகளோடும் விலங்குகளோடும் பேசும் வரத்தை பெற்றாலும் இந்த இயற்கையின் இரகசியங்களை அறிந்து கொண்டாலும் நாம் நிறை மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியாது என்றார். லியோ, வேறு எப்பொழுதுதான் அதை அனுபவிக்க முடியும் என்று கேட்க அசிசியார் இவ்வாறு பதில் தந்தாராம். நாம் நம் துறவற மடத்திற்கு வெளியே நற்செய்தி பணிக்காக சென்று திரும்புகின்ற பொழுது வாயிற்காவலரிடம் எங்களுக்கு களைப்பாகவும் குளிராகவும் இருக்கிறது என்று கூறும் வேளையில் அவரோ, ஊர் சுத்திகளே, ஏன் பொய் சொல்லுகிறீர்கள் என்று சொல்லி நம்மை அடித்து துன்புறுத்தி வெளியே குளிரிலே வாட வைத்து விடுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அப்போது நம் உள்ளத்தில் எந்த கசப்பும் இல்லாமல் அவரை நம்மால் அன்பு செய்ய முடியும் என்றால் அப்போதுதான் நம் உள்ளத்தில் நிறைவான மகிழ்ச்சி நிலவும் என்று சொன்னாராம். இறைமகன் இயேசுவின் மிக முக்கியமான போதனைகளில் ஒன்று பகைவருக்கு அன்பு. இன்றைய நற்செய்தியிலும் அதைத்தான் பார்க்கின்றோம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்கின்றார் நம் ஆண்டவர் இயேசு. இயேசு பகைவர்களை அன்பு செய்ய வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விடுப்பதற்கான காரணம் அது ஒரு புண்ணியம் என்பதால் மட்டுமல்ல, மாறாக நம் வாழ்வின் மகிழ்ச்சிக்கான முக்கியமான வழி என்பதாலும் தான். அதாவது, ஒரு நபரை நாம் வெறுக்கும் போது நாம் நம்மையே கூர்ந்து நோக்கினோம் என்றால் அந்த நபரை பற்றிய ஒரு எதிர்மறையான கசப்பான எண்ணம் நம்மில் இருந்து கொண்டே இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். உளவியலில் டோன்ட் கிவ் யுவர் எனிமீஸ் a free accommodation in you என்று சொல்வதுண்டு. அதாவது, உங்கள் எதிரி உங்களுக்குள்ளே சுதந்திரமாக தங்குவதற்கு அனுமதிக்காதீர்கள் என்பது அதனுடைய பொருள். ஆனால் ஒரு கசப்பான உண்மை என்னவென்றால், நம் எதிரிகளை நமக்குள்ளே நாம் தங்க விடுவது மட்டுமல்லாமல் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களுக்கும் அவர்களை தூக்கிச் செல்கின்றோம். வேறு வார்த்தைகளில் சொல்லப்போனால், நாம் வெறுப்பவர்களை பற்றிய எதிர்மறையான எண்ணங்களும் கசப்பான நினைவுகளும் நம்மை ஆக்கிரமித்துக் கொண்டே இருக்கின்றன. இன்றைய உளவியல் மற்றும் மருத்துவவியல் கூற்றுப்படி இப்படிப்பட்ட எதிர்மறையான எண்ணங்களும் கசப்பான நினைவுகளும் நம் மனதையும் உடலையும் அதீத அளவில் பாதிக்கின்றன. மனதில் மகிழ்ச்சி இல்லாமலும் உடலில் நலம் இல்லாமலும் வாழும் ஒரு மோசமான நிலைக்குள் நம்மை தள்ளிவிடுகின்றன. இப்படிப்பட்ட மோசமான நிலையிலிருந்து வெளியே வருவதற்கான வழி நம் பகைவர்களை மன்னிப்பது. மன்னிப்பதன் மூலம் நமக்குள்ளே தங்கியிருக்கின்ற நம் எதிரிகளை நம்மிலிருந்து அகற்றி விடுகின்றோம். அதாவது, அவர்களை பற்றி எதிர்மறையாக நினைப்பதையும் காயப்பட்ட நினைவுகளை அசை போடுவதையும் நிறுத்த ஆரம்பிக்கின்றோம். சுருக்கமாக சொல்லப்போனால், நமக்கு நாமே விடுதலை கொடுத்துக் கொள்கின்றோம். மன்னிப்பின் வழியாக வருகின்ற இந்த விடுதலையானது அக சுதந்திரத்தையும் மன மகிழ்ச்சியையும் நமக்கு கொண்டு வருகின்றது. இதன் காரணமாகவே இறைமகன் இயேசு பகைவர்களை மன்னியுங்கள் என்று சொல்லுகின்றார். ஜெபம். இறைவா, மன்னிப்பது பலவீனமானது அல்ல என்பதை உணர்ந்து மன்னிப்பின் மூலம் எங்களை பலமிக்கவர்களாக ஆக்கிக்கொள்ள வரம் தாரும். ஆமேன்.